கேரளாவின் பாலக்காடு மாவட்டம் பன்னியங்கரையில் பிரசாந்த் என்பவரின் வீட்டில் லாக்கரை உடைத்து 45 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. சிசிடிவி காட்சியில் திருடன் பதுங்கி செல்லும் காட்சி பதிவாகியுள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி அருகிலுள்ள வீடுகளிலும் திருட்டு நடந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மகிழ்ச்சிபுரத்தில் தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்த மகன் கைது செய்யப்பட்டார். பாத்திமா நகரைச் சேர்ந்த ராஜ் என்பவர் மகிழ்ச்சிபுரத்தில் தனது மனைவியுடன் வசித்து வந்தார். இவருக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் 2வது மகனான ஜேம்ஸ் அண்ணா நகரில் மனைவியுடன் குடியிருந்து வருகிறார். இந்நிலையில் பைக்கில் சென்ற தந்தை ராஜை அவரது மகன் ஜேம்ஸ் வழிமறித்து கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளார். இதனையடுத்து போலீசார் ஜேம்ஸை கைது செய்து விசாரித்ததில் தனது மனைவியிடம் தவறான எண்ணத்துடன் பேசியதால் தந்தையை கொலை செய்ததாக ஜேம்ஸ் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.